பிரக்யா சீக்கிரம் வண்டி எடு. ராபின் உட்காரு. நீங்க முன்னாடியே போங்க, நான் பின்னாடி வரேன். சீக்கிரமா வந்துரு. எனக்கு ஹாஸ்பிடலோட ஷார்ட்கட் தெரியும், சீக்கிரமா போ. என்னங்க என்னங்க நில்லுங்க, நானும் வரேங்க. இந்து பாட்டி, நீங்க எதுவும் பேசாம வந்து உட்காருங்க. சீக்கிரம் வாங்க. அமைதியா உட்காருங்க. உட்காருங்க. நீங்க எதுவும் கவலைப்படாம இருங்க. பயப்படாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. நாங்க கூப்பிட்டு நீங்க இங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. நீங்க எல்லாம் கொஞ்சம் நீங்க அசையாம கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கீங்க. இருங்க, ரெஸ்ட் எடுங்க. பிரக்யாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன விடுங்க, நான் பிரக்யாவை பார்க்க போணும். உங்களுக்கே உடம்பு சரியில்லை, இதுல நீங்க வெளியே போறது நல்லா இருக்காது. ஐயோ, எனக்கு எதுவும் ஆகலப்பா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு பிரக்யா வந்தா, அவளுக்கு போய் இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு. பிரக்யா ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது என்னால இங்க இருக்க முடியாது. முதல்ல என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்கப்பா. நான் சரி போகணும். சரி சரி, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. கூட்டிட்டு போறேன், வாங்க போலாம். ஏய் தனு, we did it. நாம நினைச்ச மாதிரியே நம்மளோட பிளான் பெர்ஃபெக்ட்டா வொர்க் அவுட் ஆயிடுச்சு தானோ. நாம தான் பண்ணோன்னு யாருக்குமே என்னாச்சு? எதுக்கு வண்டியை நிறுத்துனீங்க? என்னன்னு தெரியல சார், ஆனா இங்க ஒரே கூட்டமா இருக்கு. பிரக்யா, வாட் ஹேப்பன்? இந்த வழியா போக முடியாது, நீங்க வேற வழியா போங்க. சார் இது எமர்ஜென்சி, ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிடல் போகணும் சார், ப்ளீஸ் போக விடுங்க. அதெல்லாம் முடியாது, இங்க ஒரு அரசியல்வாதியோட ரேலி நடக்க போகுது. உங்களால இந்த ரோட்ல போக முடியாது சார். சார் உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்தா நீங்க வேற வழியில தான் போய் ஆகணும், இந்த வழியில போக முடியாது சார். சார் வேற ரூட்ல போக இப்ப டைம் இல்ல. உள்ள இருக்கிற பேஷண்ட்டுக்கு அதிக ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒன் கார் சார், ப்ளீஸ். பிரக்யா, பிரக்யா கண்ணை திறந்து பாரு. பிரக்யா, என்ன பாத்துக்கிட்டே இரு, கண்ணை மட்டும் மூடாத. இது வரைக்கும் நாம நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கோம். இந்த ப்ராப்ளம் கூட ஃபேஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் பிரக்யா, நான் உன் கூட தான் இருக்கேன். பிரக்யா, பிரக்யா, பிரக்யா கண்ணை திற. காட். பிரக்யா ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, பேஷண்ட்டுக்கு ரொம்ப ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. இப்போ எங்க கிட்ட டைம் இல்ல, ஏற்கனவே நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு வண்டி மட்டும் போக விடுங்களேன். ஜஸ்ட் ஒன் கார் சார், ப்ளீஸ். ஆர் யூ லிசனிங்? அபிஷேக், என்ன விடுங்க. அபிஷேக், காம் டவுன். வண்டியை போக விடுங்க. எமர்ஜென்சி பண்ணிட்டு இருக்க. விடுங்க. இந்த வரல பண்ணக்கூடாது. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டாப் இட், ஸ்டாப். நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சா பண்றியா? நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியோட ராலி ஒரு உயிரை விட முக்கியமா? நான் உங்ககிட்டயே கேக்குறேன், உங்க ஃபேமிலில யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா நீங்க ஹாஸ்பிடல் போகும்போது இந்த மாதிரி தடுத்தா நிறுத்துவீங்களா? உங்களோட இந்த மந்திரி இருக்கார்ல, அவரோட ராலி வேணும்னாலும் வெயிட் பண்ணலாம். ஆனா போயிட்டு இருக்கிற ஒரு உயிர் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப உடனே எங்க வண்டியை போக விடல, இந்த ராலில நான் பண்ற பிரச்சனை இல்ல. அடுத்த தடவை உங்க அரசியல்வாதி தேர்தல கூட நிக்க மாட்டான். உங்க வேலையை உங்களை விட்டு போயிடும், புரியுதா? சாரியா நீ மிரட்டறியா? சார் ப்ளீஸ், ஜஸ்ட் ஒன் கார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவர் ரேலியோட இந்த உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம். எல்லாரும் நகருங்க, முதல்ல காரை போறதுக்கு வழி விடுங்க. நான் சொல்றது முதல்ல செய்யுங்க, போங்க. சாரி சார், எங்களால உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. உங்களுடைய இந்த பேஷண்ட் குணமாறதுக்கு நாங்க முதல்ல வேண்டிக்கிறோம். நீங்க வேகமா போங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சார். நில்லு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் ஆலியா மேடமை கூப்பிட வந்தேன். எதுக்கு? அது மறந்துட்டேன். மறந்துட்டியா இல்ல பொய் சொல்றியா? ஞாபகம் வந்துருச்சு. பாட்டி தான் என்ன இங்க வர சொல்லி அனுப்புனாங்க. திரிஷா மேடமோட கிஃப்டை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவங்க தான் அனுப்புனாங்க. நீ இங்க ஏதாவது பாத்தியா? நான் உன்கிட்ட தான் கேக்குறேன் ஜான், ஏதாவது பாத்தியா? ஆமா பார்த்தேன்.
ஹவு டே யூ? நீ எங்களை வாட்ச் பண்றியா? இங்க வேலை செய்ய வந்தியா இல்ல எங்களை வாட்ச் பண்ண வந்தியா? மேம், நான் ஒன்றும் உங்களை கண்காணிக்கிறதுக்காக வரல. பாட்டி என்ன வேலை சொன்னாங்களோ அதை செய்யறதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். ஆல்ரெடி அவங்க கிட்டே 2 டைம் நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஜான், ஜான் நில்லு. நான் சொல்றது கேள். ஜான் நில்லு. நில்லுன்னு சொல்றேல. நீ எங்க போற? அபி சாரை பார்க்கறதுக்கு. நான் இங்க என்ன பார்த்தேன்றதை அவர்கிட்ட சொல்ல போறேன். நீ என்ன பார்த்த? நீங்க 2 பேரும் பிரக்யா மேடம கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க. அந்த லைட் கீழே விழுந்ததுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணம் அப்படின்னு நான் போய் சொல்லுவேன். நீ எதுவுமே அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. இந்த விஷயம் வெளியில போக கூடாது. மீறி இந்த விஷயத்தை நீ வெளியில யார்கிட்டயாவது சொன்னன்னு வையேன், ட்ரஸ்ட் மீ, இந்த ஜாபை விட்டு நீ போயிடுவ. அப்புறம் உங்ககிட்ட வேலையும் இருக்காது, கையில காசும் இருக்காது. அந்த கேவலமான பணம் எனக்கு வேண்டாம். இவ்வளவு பெரிய பாவத்தை மறைச்சிக்கிட்டு உங்ககிட்ட வேலை செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. இப்படி ஒரு நல்ல ஃபேமிலியில உங்களை மாதிரியும் கொலைகாரங்க இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. How dare you talk to me like that? மேம், உண்மையான மனசுனா நம்ம நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ இங்கே இரு. ஆலியா இவனை போக விட்டுறாத. இங்க பாரு ஜான், நான் சொல்றது பொறுமையா யோசி. அண்ணன் கிட்ட சொல்றதுனால ஒரு யூஸும் இல்ல. இந்த விஷயத்தை இதோட மறந்துடு. தனு, நான் இவனுக்கு புரிய வைக்கிறேன். இவன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ல? யார்கிட்ட பணம் இருக்கோ உண்மையும் நியாயமும் அவங்க காலுக்கு அடியில இருக்கும். நீ பேசினா உனக்கு இந்த பணம் நிச்சயம் கிடைக்காது. ஆனா உண்மையை மறைச்சா நிறைய பணம் கிடைக்கும். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உன்னோட புது வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சிரு. பணத்தை வச்சு எதை வேணாலும் சாதிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஆளுங்க கிட்ட எல்லாம் நாம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்துல எதை வேணாலும் விலைக்கு வாங்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, அதை மறந்துடாத. சிஸ்டர், ப்ளீஸ் சீக்கிரமா ட்ரீட் பண்ணுங்க. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கங்க ப்ளீஸ். டோன்ட் வரி, நாங்க கண்டிப்பா முயற்சி பண்றோம். முயற்சி பண்றேன்லாம் சொல்லாதீங்க. அவ கண்டிப்பா குணமாகணும். அவ ப்ளீடிங்க எப்படியாவது நிறுத்துங்க. அபி, இனஃப், ரிலாக்ஸ். அவளுக்கு எதுவும் ஆக கூடாதுடா. அபி ப்ளீஸ் ரிலாக்ஸ்டா இரு. பிரக்யாக்கு எதுவும் ஆகாத. நம்ம டைமுக்கு வந்தாச்சு. ஓ காட், இந்த நேரத்துல தான் டிராஃபிக் ஜாம் ஆகணுமா? எனக்கு அப்பவே ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணுச்சு. இருந்தாலும் என்னால பிரக்யாவை காப்பாற்ற முடியல. அவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அப்சல்யூட்லி நாட். உன் வீட்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததால உனக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா இதுக்காக நீ உன்னை ப்ளேம் பண்ணக்கூடாது அபிஷேக். உன் தப்பு எதுவும் இல்ல. ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு நீ ஃபீல் பண்ணிருக்கலாம். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீ அவளை காப்பாத்த தான் ட்ரை பண்ணிருக்க. நீ அவளை இழுக்காம இருந்திருந்தா அவளுக்கு இன்னும் அதிகமா அடிபட்டிருக்கும். பட் இப்பதான் நம்ம அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. டாக்டர்ஸ் இருக்காங்க, நான் இருக்கேன். வில் டேக் கேர் ஆஃப் ஹர். நர்ஸ், அவ இப்ப எப்படி இருக்கா? ப்ளீடிங் நின்னுடுச்சுல? கண் முழிச்சிட்டாளா? கண் முழிச்சிருவாங்க. நாங்க டாக்டரை கூப்பிட்டுருக்கோம், அவர் வந்துருவாரு. என்னங்க இப்படி பேசுறீங்க? டாக்டர் இன்னும் வரவே இல்லையா? டாக்டர் வர வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களா? அவளுக்கு இப்ப ப்ளீட் ஆயிட்டு இருக்குல்ல, நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டலா இல்ல ஹோட்டலா? இங்க பாருங்க, டாக்டர் இல்லாம எங்களால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல அந்த டாக்டரோட நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். அபி ரிலாக்ஸ். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லாம என்னடா பண்றாங்க? என்னடா ரிலாக்ஸ்? இங்க பாருங்க மிஸ்டர், ஹாஸ்பிடல்ல இந்த மாதிரி சத்தம் போடக்கூடாது. நான் சத்தம் போடுறேனா? உங்களுக்காக பேஷண்ட் ஐசியூல துடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க பார்த்தா இவ்வளவு மெதுவா வரீங்க. எங்க பேஷண்ட்ஸை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல ப்ளீடிங் ஸ்டாப் ஆச்சான்னு பாப்போம் வாங்க. ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது பண்ணுங்க. ரிலாக்ஸ். அவளுக்கு எதுவும் ஆக கூடாது. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அபி.
உங்களுக்குன்னு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்க ஃபேன்ஸ பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க ஃபேன்ஸ் உங்களை ஐடலைஸ் பண்றாங்க மிஸ்டர் கிங். ஐம் சாரி பிரக்யா, என்னால உன்னை காப்பாற்ற முடியல. நீ சீக்கிரமா குணமாகணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி உனக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். நர்ஸ் காட்டன் கொடுங்க. நர்ஸ் பிபி செக் பண்ணுங்க. Injection, please. Fast, fast. தேங்க் காட் இவன் ஒத்துக்கிட்டான் தனு. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லனா எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். கம் லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம் மேம். தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கும் தெரியும் உண்மையை மறைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இது உன்னோட உழைப்புக்கான பணம் தான். இதை எடுத்துட்டு போய் உன்னோட வாழ்க்கையை நீ புதுசா ஆரம்பி. இனிமே நியாயமா உண்மையா நடந்துக்கும். நான் உன்கிட்ட சொன்னல, பணம் எல்லாருக்குமே தேவையானது. உனக்கு எனக்கு மட்டும் இல்ல, இவனுக்கு கூட தேவைப்படும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குட் டிசிஷன். மேம், இந்த பணம் உங்களுக்கு தான் தேவைப்படும். நீங்களே வச்சுக்கோங்க உங்க காசை. நீ என்ன சொன்ன? நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க மேம். உங்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கும். ஸோ இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு தான் தேவைப்படும், எனக்கு இல்லை. இவ்வளோ பணத்துக்கான தேவை என் லைஃப்லேயே இல்லை. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் மேம்? எங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு மரியாதை தான் முக்கியம், இந்த பணம் இல்லை. உங்களோட பணத்தை நான் வாங்கினா உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் என்னால் என் முகத்தையே கண்ணடியில் பார்க்க முடியாது. நான் இப்போ அபிசாரை பார்க்க போகிறேன். அவரோட கண்களை பார்த்து தைரியமும் உண்மையை சொல்ல போகிறேன். நில்ல. இது பாரு, இந்த வீட்டுக்கு வெளியில நீ கால் எடுத்து வைக்கவே கூடாது. மேம், தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. உங்களை தள்ளி விட்டு போகணும்னு நான் விரும்பல. Don't do that. கடைசியா சொல்றேன், நிச்சயமா உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கவே கிடைக்காதாலி ஏதாவது சொல்லு. ஜான், நீ லைஃப்ல உருப்படியா ஏதாவது வேலை செய்யறியோ இல்லையோ, ஆனா சொதப்புறத மட்டும் கரெக்டா செஞ்சிடுற. எக்ஸ்கியூஸ் மீ நர்ஸ், பிரக்யா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு இப்போ ஆபரேஷன் நடக்குது. என்னால எதுவும் சொல்ல முடியாது. அவளுக்கு சரியாயிடும்ல? இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது சார். ப்ளீஸ், நான் இன்ஜெக்ஷன் எடுக்க போயிட்டு இருக்கேன். பிரக்யாவோட ஹஸ்பண்ட் யாரு? பேப்பர்ல அவரோட சைன் வேணும். எந்த பேப்பர்ஸ்? நீங்க தான் ஹஸ்பண்டா? நான் சொல்ற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் என்னோட ஹஸ்பண்ட். நீங்க என்னோட ஹஸ்பண்டா இருந்தீங்க. நீங்க தான் என்ன உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களே. பிரக்யாவோட ஹஸ்பண்ட் யாரு? நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட். அதாவது ஆமாம், இவர்தான். சொல்லுங்க, எங்க சைன் பண்ணணும்? நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க. ஒருவேளை பேஷண்ட்க்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஏதாவது நடந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது.
நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க. ஒருவேளை பேஷண்ட்க்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பிரக்யா, பிரக்யா கண்ணை தர. இதெல்லாம் என்னால தான் நடந்துச்சு. அவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அபி. உன் மேல எந்த தப்பும் இல்ல. இது ஜஸ்ட் ஒரு விபத்து தானடா. இல்ல பிரபா, நான் தான் அவகிட்ட என்னை விட்டு தள்ளி போயிடுன்னு சொன்னேன். அவ என்னை விட்டு போனதுனாலதான் இன்னைக்கு அவ இந்த நிலைமையில இருக்கா. சும்மா எதையாவது உளறிக்கிட்டு இருக்காது அபி. விபத்து நடக்கணும்னு இருக்கு, அதனாலதான் நடந்திருக்கு. சில விஷயங்களை நம்ம என்னதான் நினைச்சாலும் மாத்த முடியாது. சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் யோசிக்காத. எப்படிடா யோசிக்காம இருப்ப? பாட்டிக்கு நடந்த மாதிரி தான் இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு பாட்டி என்ன விட்டு போயிட்டாங்க, எனக்கு பிரக்யா என்ன விட்டு போயிட்டானா நான் என்ன அபி? நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ப்ளீஸ் லீவ். டாக்டர், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இங்கே நின்று அமைதியா அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ். நீங்க இங்கே இருந்தா நாங்க எப்படி ஆபரேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் சொல்லுங்க? சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே டாக்டர், நான் வெளியே போயிடுறேன். ஆனால் ப்ளீஸ் ப்ளீஸ் இவளை கண் முழிக்க வச்சிருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே போங்க ப்ளீஸ். கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ பண்ண ஏதாவது தப்புக்கு இது தண்டனையா இருந்துச்சுன்னா அந்த தண்டனையை ப்ளீஸ் எனக்கு கொடுத்துருங்க. அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. அபி, டேய் நீ இங்க என்னடா பண்ற? வா. பிரபா, பிரபா, எந்த பிரச்சனையும் இல்ல. பிரக்யா எப்படி இருக்கா? என்னாச்சுப்பா? நான் அவளை இப்பவே பார்க்கணும். அவங்களுக்கு நிறைய ரத்தம் போகல, நல்லா தானே இருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? இதனாலதான் நான் சொன்னேன் அவளை மன்னிச்சுடு, திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருன்னு. அவ உன் கூட இருந்திருந்தா கண்டிப்பா அது நடந்திருக்காதுப்பா. புருஷனோட அவ இறந்திருந்தான்னா இந்த மாதிரி எதுவும் அவளுக்கு வரவே வராது. ஒருவேளை வந்தா கூட கடவுள் காப்பாத்திடுவாருப்பா. அபி, அக்கா சொல்றது சரிதான். இது வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தல. இது வரைக்கும் பிரக்யா தைரியத்தை கைவிடல. ஆனா இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நமக்கு பிடிச்சவங்களை எங்க இழந்துருவோமோன்னு. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி அமைதியாவே இருக்கீங்க? அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. சொல்லு அபி. அபி, பிரக்யாவுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஆமா, டாக்டர்ஸ் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எதுவும் சொல்ல முடியாதுங்கிறாங்க. ஆனா அபி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அபி,
நீ நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா உன் மனசுல இருக்கிற விஷயத்த மறைக்காத. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியங்கிறத சொல்ல மறந்துடக்கூடாது அபி. இது பாருப்பா, அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு என் மனசு சொல்லுது. போது நிறுத்துப்பா. இன்னும் எவ்வளவுதான் அழுவ? கடவுள் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடுவார் அபி. தயவு செஞ்சு அழாத அபி.